ஓம் நமச்சிவாய. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வாக்கம் வாழும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நாள் விடுமுறை நாள் என்பதால் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் கழிய ஆண்டவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு தேதி 11 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி. இன்னைக்கு தேதி, நட்சத்திரம் மற்றும் விசேஷம் என்னன்னு பார்ப்போம். விசேஷம் இன்னைக்கு மிக முக்கியமான விசேஷம் என்னன்னா, மதுரை மீனாட்சி சொக்கர் சகல ஜீவ ராசிகளுக்கும் படியளந்து அருளும் விழா நடக்குது. எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கும் உன்னதமான நாள் இது. அதே போல மதுரை ஸ்ரீ செல்லாத்தாமல் கோவில் திருவிழா தொடக்கம். இன்னைக்கு முக்கியமான குறிப்பு, கற்பொட்ட நிவர்த்தி இன்று, அதாவது விவசாயிகள் மற்றும் மழை சார்ந்த கருத்து கணிப்புகளுக்கு முக்கியமான நாள். திதி இன்னைக்கு மதியம் 1:52 மணி வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதுக்கப்புறம் நவமி திதி ஆரம்பிக்கும். அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி நவமி வருது. பைரவர் வழிபாடுக்கு உகந்தது. நட்சத்திரம் இன்னைக்கு இரவு 9:33 மணி வரை சித்திரை நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். யோகம் இன்னைக்கு நாள் முழுவதும் சித்த யோகம் தாங்க. நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தோம்னா, காலையில் 7:30லிருந்து 8:30 மணி வரைக்கும், மாலையில் 3:30லிருந்து 4:30 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30லிருந்து 11:30 மணி வரைக்கும், மதியானம் 1:30லிருந்து 12:30 மணி வரைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நேரம், அதாவது ராகு காலம், யமகண்டம், குளிகை. இதில் ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சாயங்காலம் 4:30 ராகு காலம், யமகண்டம் 12:30, மதியானம் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் குளிகை இருக்குது. சந்திராஷ்டமம் இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு இருக்குன்னா, பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது கும்பம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கவனமாக இருக்கணும். அனாவசிய பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சரி, இப்போது 12 ராசிகளுக்கும் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேஷம், சிறிது உடற்பயிற்சியுடன் நாளை தொடங்குங்கள். உங்களை பற்றி நன்றாக உணருவதற்கான நேரம் இது. தினமும் அதை வழக்கமாக்கி கொண்டு அதை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். இன்று உங்கள் வீட்டில் இயந்திர பொருட்கள் பழுவடைவதால் உங்கள் பணம் செலவாகக்கூடும். மிச்சமுள்ள நேரத்தை வீட்டை அழகுபடுத்த செலவிடுங்கள். உங்கள் குடும்பத்தினர் உண்மையில் பாராட்டுவார்கள். காதலுக்குரியவரின் கைகளில் ஆதரவை உணர்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உங்களின் விருப்பமுள்ளவர் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ரொமான்டிக் பாடல்கள், மனம் வீசும் மெழுகுவர்த்திகள், உற்சாகமாக பானம் என இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடன் இன்பம்தான். இன்று இரவு நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவருடன் ரொம்ப நேரம் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருப்பீர்கள் மற்றும் உங்கள் வாழ்வில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. ரிஷபம், தியானமும் யோகாவும் ஆன்மீகம் மற்றும் உடலில் பயன்களை தரும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள். நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தையும் தரும். ஒருதலை மோகம் இன்னைக்கு பேரழிவையும் அமையும். இன்று வீட்டில் கிடைந்த ஒரு பழைய பொருள் நீங்கள் காணலாம். இது உங்கள் குழந்தை பருவ நாட்களை நினைவூட்டுகிறது. மேலும் உங்கள் நாள் முழுவதையும் சோகத்துடன் தனியாக செலவிடலாம். உங்கள் துணை இன்று சுயநலமாக நடக்கக்கூடும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி உங்கள் மக்களை அழைத்து செல்வதில் உள்ளது. இது நீங்கள் இன்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டம் எண் 1. மிதுனம், அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிக சரியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை கட்டங்களில் பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதனால் இன்றே உங்கள் பணத்தை சேமிக்க யோசிக்கவும். இல்லையெனில் நீங்கள் மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தினர் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம். உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள். மாறாக நேரத்தை நல்லபடியாக்கிட உங்கள் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்கள் வாழ்வை அர்த்தமாக்க உள்ளதாக ஆக்குவீர்கள்.
இன்று உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம். நீங்கள் இன்று மன அமைதியாக உணர்வீர்கள். உங்கள் துணையின் இதமான அன்பை இன்று நீங்கள் உணர்வீர்கள். இன்று வெளியே சாப்பிடுவது உங்கள் வயிற்றின் நிலைமையை மோசமாக்கும். எனவே இன்று வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்டம் எண் 8. கடகம். நண்பர்கள் ஆதரவு அளித்து அவங்கள மகிழ்ச்சியிருப்பார்கள். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள். உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கஷ்டப்படுவீர்கள். பாசிட்டிவ் ரிசல்ட்டுகள் கிடைக்க அவர்களுடைய பார்வையில் பிரச்சனைகளை பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களின் அனைத்து கவனம், பாசம், நேரமும் பெற உரிமை உள்ளவர்கள் அவர்கள். உணர்ச்சிகரமான இடையூறுகள் உங்களுக்கு தொந்தரவுகளை தரும். இலவச நேரத்தில் நீங்கள் இந்த நாளில் எந்த விளையாட்டையும் விளையாடலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஒருவித சம்பவம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருங்கள். உங்கள் வேலை பளுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடும். இதனால் உங்கள் துணைவியார் மாலையில் வேதனையுடன் காண்பார். இன்று உங்களுக்கு ஒரு சக ஊழியர் அறிவுரை வழங்குவார். இருப்பினும் உங்களுக்கு இந்த அறிவுரை விருப்பமாக இருக்காது. அதிர்ஷ்டம் எண் 2. சிம்மம். ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை. நீண்ட காலம் நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாகும். தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவானவை மற்றும் முக்கியமானவை. ஒரு பூங்காவில் நடந்து செல்லும் பொழுது கடந்த காலத்தில் உங்களுடைய கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை நீங்கள் இன்று சந்திக்கலாம். ஒரு சிறு விஷயத்துக்காக உங்கள் துணை கூறிய பொய்யால் நீங்கள் வருத்தமடைவீர்கள். உங்களின் இனிமையான குரல் இருந்தால் இன்று உங்கள் காதலியை ஒரு பாடலை பாடச் சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிர்ஷ்டம் எண் 1. கன்னி. நீங்கள் யோகா தினத்துடன் நாள் தொடங்கலாம். இதை செய்வது உங்களுக்கு நன்மையையும் பயக்கும். மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். வங்கி டீலிங்கை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். நீங்கள் நேசிப்பவர்களுக்கு பரிசு கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள். இன்று அன்புக்குரியவரிடமிருந்து காதலை தெரிவிக்க முடியாமல் போகும். இன்று அலுவலகத்தை அடைந்தவுடன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல நீங்கள் திட்டமிடலாம். வீட்டிற்கு வந்ததும் நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க அல்லது குடும்பத்தினருடன் பூங்காவிற்கு செல்ல திட்டமிடலாம். உங்கள் துணை தன் நண்பர்களுடன் பிஸியாக இருக்கக்கூடும். இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். வேலையை செய்வதற்கு முன்பு அதை பற்றி மோசமாக நினைக்காதீர்கள். ஆனால் உங்களை ஒருமுகப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இது எல்லா வேலைகளுக்கும் சிறப்பாக முடியும். அதிர்ஷ்டம் எண் 8. துலாம். நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள். ஆனால் அப்படி செய்தால் வருத்தமடைவீர்கள். விருந்தினர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். உங்களின் நடத்தை உங்கள் குடும்பத்தினரை அப்செட் செய்வதோடு மட்டுமின்றி உங்களின் இடைவேளையை ஏற்படுத்தக்கூடும். இன்று காதலில் வீழ்வது கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருங்கள். வணிகர்கள் இன்று வணிகத்தை விட தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிட விரும்புவார்கள். இது உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கும். இன்று மிக ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். ஆனால் சில உடல்நலக் கோளாறுகள் தோன்றும். வார இறுதியில் ஏதாவது செய்யும்படி உங்கள் குடும்பத்தினர் உங்களை கட்டாயப்படுத்தும் பொழுது கோபப்படுவதை இயல்பு. ஆனால் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கும். அதிர்ஷ்டம் எண் 1. விருச்சகம். உற்சாகம் தரும் செயல்பாடுகளில் ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகமாக இருக்கும். குடும்பத்தினருடன் ஒன்று சேரும்போது நீங்கள் மையமானவராக இருப்பீர்கள். சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள். ஏனெனில் இன்று காதலரை அது அக்செப்ட் பண்ணாது. வாக்குவாதத்தில் சிக்கலினால் கோபமான கமெண்டுகளை கூறிவிடாமல் இருப்பது கவனமாக இருங்கள். கடினமான நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு இன்று உறுதுணையாக இருக்க மாட்டார். கஷ்டத்தின் நாட்கள் இப்பொழுது முடிந்துவிட்டன. இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்விற்கு புதிய திசையை வழங்குவது பற்றி சிந்திக்க வேண்டும். அதிர்ஷ்டம் எண் 3. தனுசு. நோயை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுங்கள். நோயின் பாதிப்பில் இருந்து கவனத்தை திசை திருப்புவது ஏதாவது வேலையில் ஈடுபடுங்கள். ஏனெனில் நோயை பற்றி அதிகம் பேசினால் அது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் போதையில் விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகக்கூடும். நீங்கள் அதிகமாக
கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள். பார்ட்னர் மீது சரியாக கவனம் செலுத்தாவிட்டால் அவர் அப்செட் ஆவார். எந்த ஒரு பணியிடத்திலும் ஏதேனும் சிக்கல் இருப்பதால் நீங்கள் இன்று வருத்தமடையலாம் மற்றும் அதை பற்றி நினைத்து உங்கள் பொய்யான நேரத்தை வீணடிக்கலாம். உங்கள் துணையுடன் காலையில் வாக்குவாதம் ஏற்பட்டாலும் மாலையில் சாந்தமாகி விடுவீர்கள். சின்ன வணிகர்கள் அவர்களின் பணியாளர்களை சந்தோஷப்படுத்த இன்று அவர்களுக்கு விருந்து கொடுக்கலாம். அதிர்ஷ்டம் எண் 9. மகரம். இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்கள் இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள். பழைய நண்பர்கள் ஒருவர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும். இன்று நீங்கள் பணியிடத்திலிருந்து வீட்டிற்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வீர்கள். இதனால் உங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை நொடிபொழுதில் உங்களை வேதனைகள் அனைத்தையும் தீர்ந்து விடுவார். நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக இன்று ஒரு வெளிநாட்டு மொழிகளை கற்றுக்கொள்வது உங்கள் உரையாடல் முறையை அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் எண் 9. கும்பம். அதிக கலோரி உணவுகளை தவிர்த்து விடுங்கள். ஒழுங்கான உடற்பயிற்சி செய்யுங்கள். ஒரு தேவையற்ற நபர் இன்று உங்கள் வீட்டிற்கு வரக்கூடும். இதன் காரணமாக நீங்கள் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைத்த வீட்டின் அந்த பொருட்களுக்கு நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கு உயர் முன்னுரிமை தர வேண்டும். தாமதமின்றி அதை விவாதிக்க வேண்டும். ஏனெனில் இதை தீர்த்துவிட்டால் மற்றவை எளிதாகிவிடும். அதன் பிறகு குடும்பத்தினருடன் ஆதிக்கம் செலுத்துவதில் எந்த பிரச்சனையும் வராது. பயணம் ரொமான்டிக் தொடர்பாய் வளர்க்கும். நீங்கள் ஏதேனும் புதிய வேலை தொடங்குவதற்கு முன்பு அனுபவம் வாய்ந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையில் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்தித்து பேசுவது நல்லது. இன்று மீண்டும் இன்னொரு முறை உங்கள் துணை மேல் காதல் வசப்படுவீர்கள். நாளின் முற்பகுதியில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமான உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிய பின்பு துணிந்தால் நிறைய வேலைகளை செய்யலாம். அதிர்ஷ்டம் எண் 7. மீனம். மன அமைதிக்காக டென்ஷன்களை தீர்த்து விடுங்கள். இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகள் நிதி உதவி கேட்கலாம். அவர்களுக்கு உதவுவதன் மூலம் நீங்கள் நிதி அழுத்தத்திற்கு வரலாம். இருப்பினும் விரைவில் நிலைமை மேம்படும். உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள். அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம். இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்ப திணறுவார். உங்களிடம் உதவி கேட்பவர்களுக்கு வாக்குறுதி தருவீர்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி கூறிய ஒரு தவறான விஷயத்தால் உங்கள் துணை உங்கள் மேல் கோபப்படலாம். ஆனால் உங்கள் அன்பு அரவணைப்பு அவரை சமாதானப்படுத்திவிடும். சிறந்த எதிர்காலத்தை திட்டமிடுவது ஒருபோதும் மோசமானதல்ல. பிரகாசமான எதிர்காலத்தை திட்டமிட இன்றைய நாள் நீங்கள் நன்றாக பயன்படுத்தலாம். அதிர்ஷ்டம் எண் 5. இன்னைக்கு ஒரு பொன்மொழி. துணிவு வெற்றியின் திறவுகோல். எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது பயப்படாமல் துணிச்சலாக செஞ்சால் பாதி கிணற்றை தாண்டின மாதிரி. அந்த துணிவு தான் நமக்கு வெற்றிகளை கதவை திறந்து வைக்கும். தினமும் இதே மாதிரி துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.